நாள் 43 லூக்கா 23:46 இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஆமேன். பாடும் பாடல் தேவனுக்காக, பாடு மரணம் பாவியனுக்காக, சிலுவை சுமந்து நைந்த உருவம் அன்றோ உள்ளம் உருகாதே, பெற்ற தாயும் மற்ற சீஷரும் இல்லை, சிலுவை துன்பம் துயரம் உமது பங்கோ தேவா, ஐயோ இக்காட்சியை எவ்வாறு காண்பேன் நான்? பாவம் சாபம் தங்கி சிலுவை மரத்தில் பலியாய் தந்தை முற்றே ஈந்தாரே. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்றைய நாளின் சிந்தனை தலைப்பு ஒப்பு கொடுத்த கிறிஸ்து. அவர் நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் எப்படி ஒப்பு கொடுத்தார் என்று 3 சிந்தனைகள். முதலாவது, அவர் பலியாக தம்மை ஒப்பு கொடுத்தார். எபிரேயர் 9:14 தம்மை தாமே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்த கிறிஸ்து என்று வேதம் சொல்கிறது. எபேசியர் 5:2 கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து, ரோமர் 12:1 உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் என்று வேதம் சொல்கிறது. இரண்டாவது, அவர் பாவம் இல்லாமல் தம்மை ஒப்பு கொடுத்தார். எபேசியர் 5:27 கரைத்திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். 1 பேதுரு 2:23 அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவர்களுக்கு தம்மை ஒப்புவித்தார் என்று வேதம் சொல்கிறது. மூன்றாவது, அவர் பாதுகாப்பாய் தம்மை ஒப்பு கொடுத்தார். யோவான் 10:17-18 நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியால் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார், ஒருவனும் அதை என்னிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். யோவான் 10:29 என் பிதா எல்லோரிலும் பெரியவராய் இருக்கிறார், அவைகளை என் பிதாவின் கையில் இருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த ஒப்புவித்த ஆண்டவரை, ஒப்பு கொடுத்த கிறிஸ்து நமக்காக பலியாக பாவமில்லாமல் பாதுகாப்பாய் தம்மை ஒப்பு கொடுத்த அந்த கிறிஸ்துவை நாம் பற்றி பிடித்துக் கொள்வோம். அவருடைய அன்பிலே நாம் நிலைத்திருப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் தந்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். நீர் எங்களுக்காக ஜீவ பலியாக கொடுக்கப்பட்டீர் என்ற அந்த விசுவாசத்தின் நம்பிக்கையோடு நாங்கள் வருகின்றோம். இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து தாரும். எங்களோடு கூட நீர் இடைப்படும். நீர் எங்களோடு கூட இந்த நாளிலும் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறீர் என்ற விசுவாசத்தின் நம்பிக்கையோடு இந்த நாளை நாங்கள் கடக்க கர்த்தர் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.